Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Bleach episode 8 part 1. ஓபன் பண்ணா ஹாலோ வேர்ல்ட காட்டுறாங்க. அங்க ஏகப்பட்ட ஹாலோஸுங்க சும்மா சரக்குன்னு வந்து நின்னுட்டு அடுத்து அவங்க போறதா சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம இச்சிக்கோ அவனோட ஃபேமிலியை காட்டுறாங்க. எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்க அம்மாவோட கல்லறைக்கு போயிட்டு இருப்பாங்க. பாவம் யூசுவால முடியல, மண்டை காயுது. அரினாத பத்தி எல்லாம் கவலைப்படாம அபாட்டுக்கு போவான்னு வைங்களேன். அப்ப நம்ம இச்சிக்கோவோட அப்பா இருக்காரு, யூசு கிவ் அப் பண்ணாத, உன்னால முடியும் அப்படின்ட்டு மனுஷன் தலையில நிப்பாரு. அரின்னு அந்த ஆளெல்லாம் கண்டுக்காத, அட்டென்ஷனுக்காக ஏதாச்சும் லூசு மாதிரி பண்ணிட்டு இருப்பான்ட்டு அவ பாட்டுக்கு போவா. அவரு சும்மா இல்லாம கையாலேயே மேல வரன்னு காமெடி பண்ணிட்டு இருப்பாரா. கரீன் கடுப்பாயி வாயிலேயே ஒரு மிதி, மனுஷன் வந்த வேகத்துல திருச்சிருவாரு. சரி ஒரு தொல்லை முடிஞ்சது, வாங்க போவன்ட்டு போகும்போது நம்ம பையலுக்கு ஒரே குழப்பம். என்னன்னா இது ஜூன் தான், ஆனா ஏன் இவ்வளவு ஹாட்டா இருக்குது? பட் அதே நேரம் அவங்க அம்மா இறந்தாங்கல்ல, அன்னைக்கு பாத்தீங்கன்னா சரியான மழை. ஏன் இவ்வளவு டிஃபரன்ஸ்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது, டே அண்ணா அங்க பாரு, யாரோ அங்க கை காட்டுறாங்கப்பா. யாரு அப்படின்னு உத்து பார்த்தா நம்ம ரூக்கியா. ஆமா உனக்கு இது யாரு என்னன்னு தெரியுமான்னு கேட்டா தெரியவே தெரியாது. எனக்கு தெரியாதுன்னு சொன்னா தெரியவே தெரியாதுன்னு தான் அர்த்தம் அப்படின்னு பயங்கரமா மழுப்பிட்டு இருப்பான். அப்ப கரீனு ஏதோ ஒன்னு இடிக்குதேம்பாளா. ஐயோ இதுக்கு மேல இவகிட்ட சமாளிக்க முடியாதுன்னு இப்ப எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, இவ என்னோட கிளாஸ்மேட் ஏதோ கேட்கறதுக்காக வந்திருக்கா போல. நான் வேணா தனியா போய் அவகிட்ட பேசிட்டு வந்துடுறேன், நீங்க ரெண்டு பேரும் அம்மாவை பார்க்க போங்க அப்படின்னு அவளை தரன்னு எழுதிட்டு போயிருவான். கரீன் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சிரிப்பாளா. உடனே யூஸ் இருந்துட்டு என்ன கரீனு என்ன சொல்ல வரேன்னு கேப்பா. நம்ம அண்ணன் நம்ம கையை விட்டு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்ட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டே போவான். அதே நேரம் இங்க நம்மால அங்க இருக்க காட்டுக்குள்ள கூப்பிட்டு வந்து, ஆமா எதுக்காக லூசு என்னைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, தேவையில்லாம மாட்டி விட்டுருவ போலம்பா. அவ எதுக்கு வந்திருப்பான்னா, இங்க ஏதாச்சும் திடீர்னு ஹாலோ வந்துருச்சுன்னா அந்த டைம் நம்ம பையன் இறங்கி சண்டை போடணும்ல, அதனாலதான் ஹெல்ப் பண்ண வந்திருப்பான். ஆனா இவ ஃபாலோ பண்ணிட்டு வந்தா அதுவுமே பஞ்சாயத்து ஆகுமே. மன்னிச்சுக்கப்பா, அதை பத்தி எல்லாம் நான் எதையுமே யோசிக்கலன்னு ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டா சொல்லுவா. என்னம்மா ஏதாச்சும் பஞ்சாயத்தான்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணு இல்லன்னு இச்சிகோவோட அம்மா கொல்லப்பட்டாங்கல்ல அதை பத்தி கேட்பான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கத நாகரீகமே இல்லாம எவனோ ஒருத்தன் ஓரமா நின்று ஒட்டு கேட்டுக்கிட்டு இருப்பான். அதை கூட இவங்க நோட் பண்ணல. இச்சிகோ பாத்தீங்கன்னா அதை பத்தி எல்லாம் நான் ஒன்னும் பெருசா சொல்லலையே, அதனால ஃப்ரீயா விடுமா. ஆனா ரூக்கியா வர்றதா இல்ல, அந்த வயசுலயே அவனால ஸ்பிரிட்டை பார்க்க முடிஞ்சது அப்படிங்கறத அவன் சொல்லியிருப்பான். உனக்கு அந்த விஷயம் ஞாபகம் இருக்குதானே அப்படின்னா நான் கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு, உங்க அம்மாவை கொன்னது ஒரு ஹாலோ தானே அப்படின்னு உடனே நம்ம பையன் பயங்கரமா ஷாக் ஆயிருவான். ஒளிஞ்சு நின்று இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறது வேற யாரும் இல்ல, போன எபிசோடோட எண்டுல ரூக்கியா ரொம்ப நாளா வரல, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல கண்டுபிடின்னு சொல்லியிருந்தானே, அவன் தான் இவன். அங்க பாத்தீங்கன்னா யூசுவும் கரீனும் அவங்க அம்மாவோட கல்லறைக்கு போய் அதை கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே நேரம் இங்க இச்சிகோ அந்த விஷயத்தை பத்தி பேச வேண்டாம் விடுன்னு எவ்வளவு சொன்னாலும் ரூக்கியா வரதா இல்ல. கண்டிப்பா உங்க அம்மாவை கொன்னது ஹாலோவா தான் இருக்கணும், அது உண்மையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உன்னால சின்ன வயசுல இருந்தே ஹாலோவை பார்க்க முடிஞ்சிருக்கணும், உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த ஹாலோ தான் தெரியாம உங்க அம்மாவை கொன்றிருக்குது அப்படின்னு உடனே அவன் கடுப்பாயி கத்த ஆரம்பிச்சிருவான். இது ஒண்ணு விளையாட்டுல லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத, ஹாலோவை பிடிக்கிறதுல நீ தீவிரமா இருக்கன்னு எனக்கு தெரியுது, ஆனா எல்லாத்துலயும் மூக்க விட்டுக்கிட்டு இருக்காத, எங்க அம்மாவை கொன்னது ஹாலோலாம் இல்ல நான் தான் அப்படின்ட்டு போவான். இது எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்து அவன் கேட்டுக்கிட்டே இருப்பானுவீங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஒரிஹிமேவோட வீட்டை காட்டுறாங்க. அங்க ஒரிஹிமேவும் டட்சுகியும் ஜாலியா பேசிட்டு இருப்பாங்களா. அப்ப டட்சுகியும் அவளும் இச்சிகோவை பத்தி பேசுவாங்க. ஒரிஹிமே பாத்தீங்கன்னா அவனை ஒரு ஹீரோம்பா. அதே நேரம் டட்சுகி பாத்தீங்கன்னா அவனை 4 வயசு இருக்கும்போது மீட் பண்ணலாமா, டோஜோ கிளாஸுக்கு வந்திருப்பானாமா. அவன் ஹேர் கலர் தான் அப்படியே அல்லும்பா. அழகான அவங்க அம்மா கூட சிரிச்சுக்கிட்டே வருவான். ஆளு பார்க்க கியூட்டா ரொம்ப டம்மி பீஸா இருப்பான். ஃபைட்டிங் எல்லாம் வைப்பாங்கல்ல, அதுல டட்சுகி கிட்ட அடி வாங்கி அழுதுகிட்டு இருப்பான். சரியான டம்மி பீஸ், ரொம்ப வீக்கு. சொல்ல போனா நான் தான் அவனை முதல்ல அழ வச்சது. ஒரே குத்து 10 செகண்ட் கூட ஆகல, உட்காந்து கதறி அழ ஆரம்பிச்சிட்டான். ஆனா என்ன அழுதுகிட்டு இருந்தவன் அவங்க அம்மாவை பார்த்த அடுத்த செகண்ட் அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அதை பார்த்துட்டு டட்சுகிக்கே கடுப்பாயிருச்சு. அட வேற ஒண்ணும் இல்ல, தோத்தவன் எப்படி இவ்வளவு ஜாலியா இருக்கான்னு. சோ அவன் மூஞ்ச பார்த்தாலே அவளுக்கு இந்த ஞாபகம் தான் வருமாமா. சொல்ல போனா அவன் வீக்கான ஒரு அம்மா பையன். அவங்க அம்மா கூட இருக்கும்போது அவன் இந்த உலகத்தையே மறந்து அவ்வளவு சந்தோஷமா இருப்பான். ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. அவனுக்கு 9 வயசு ஆகும்போது அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. இச்சிகோவோட அம்மா உயிரோட இருக்கும்போது அவங்க கைய புடிச்சுக்கிட்டு அப்படியே உலகத்தை சுத்தி வந்துட்டு இருந்த பையன் அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கே ஒழுங்கா வரல. என்னாச்சு அவனுக்குன்னு கவலைப்பட்டு அவனை பாக்குறதுக்காண்டி போவாளா. அப்ப நம்ம பையன் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா ஒரு ரிவர் பக்கம் தானே இறந்திருப்பாங்க, அந்த இடத்துல சுத்திட்டு இருக்கான். பாக்குறதுக்கு அவங்க அம்மாவை அங்க தேடிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இப்படி ஒரு நாள் 2 நாள் இல்ல, அடுத்தடுத்து அங்கேயே போய் அவங்க அம்மாவை விடாம தேடிட்டு இருப்பான். அதுவும் நாள் பூரா. இச்சிகோவை அப்படி ஒரு நிலைமையில அவளால பார்க்க முடியல, ரொம்பவே கஷ்டப்பட்டான். சோ இப்படி எல்லாம் இச்சிகோவை பத்தி அவங்க பேசிட்டு இருப்பான்னு வைங்க. அதே நேரம் இங்க ரூக்கியா பாத்தீங்கன்னா தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். ஆல்ரெடி இன்னைக்கு அவங்க அம்மாவை நினைச்சு இச்சிகோ ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருக்கான். அவங்க
அவங்கிட்ட போய் இப்படி எல்லாம் கேள்வி கேட்டுட்டமேன்னு. அந்த டைம் கோனு கஷ்டப்பட்டு பேக்ல இருந்து வெளியில வருவானா, அவ கடுப்பாயி ஏண்டா கோனு குரங்கு, உங்ககிட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் நான் சொல்லாம நீ வெளியில வரக்கூடாதுன்னு, வாயிலே மீச்சிருவேன் பால. அட எவ்வளவு நேரமா நானும் உள்ள அடப்பட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது. ஆமா நம்ம என்ன வீட்டுக்கு போறோமா இல்லையா, ஏன் இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கேன்னு கேட்டா, நான் தான் உன்ட்ட ஆல்ரெடி சொன்னல எருமை, அவன் பக்கத்திலேயே தான் நம்ம இருக்கணும். சடனா ஏதாச்சும் ஹாலோ இங்க வந்துருச்சுன்னா அது அவனுக்கு தான் பிரச்சனை. இத சொன்ன உடனே கோன் கடுப்பாயி, எப்பா பார்த்தாலும் ஹாலோ ஹாலோ ஹாலோ, உனக்கு அதை விட்டா உன் மைண்ட்ல வேற எதுவுமே ஓடாதா, வேலையை பத்தி மட்டுமே தான் யோசிப்பியா, எப்படியே இருந்தீங்கன்னா உன் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்தையுமே நீ இழக்க வேண்டி இருக்கும் லூசு, கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடந்துக்கன்னு ஒண்ணு டப்புன்னு எந்திரிப்பாளா. ஐயோ உன்னைய கடுப்பேத்தி விட்டுட்டனா என்னைய மன்னிச்சுக்க மாமா, ஆனா அவ அதுக்காக எல்லாம் சடனா எந்திரிக்கல. இவளை எவனோ ஒருத்தன் ஃபாலோ பண்றான்னு இப்பதான் அவளுக்கு தெரியுது. நேரா அவங்கிட்ட போவா. அவன் தூங்கி எந்திரிச்ச மாதிரி எந்திரிச்சிட்டு என்னமா நல்லா இருக்கியான்னு கேட்பான். நீயான்னு கடுப்பாவாளா. என்னமா பண்றது, எனக்கு இப்படி ஒரு டிஃபிகல்ட்டான மிஷனை கொடுத்துட்டாங்க, நான் நல்லா தூங்கலைன்னா என்னால இந்த வேலையை ஒழுங்கா பண்ண முடியாது, அதனாலதான் மரத்துக்கிட்ட கொஞ்சம் அசந்து தூங்கிட்டான்பா. சோல் ரீப்பரான்னு சொல்லிட்டு நைஸா கோன் அங்க இருந்து எஸ்கேப். ஏன்னா இந்த மாட் சோல் வெளியில இருக்குன்னு தெரிஞ்சாலே போதும் அவங்க போட்டு தள்ளிடுவாங்க. அதனால இங்க அவ வந்துட்டு ஆமா ஏதோ மிஷன் சொன்னியே என்னன்னு கேட்டா அப்படியே வில்லத்தனமா சிரிப்பான். என்ன பண்ண போறானோ தெரியல. அதே நேரம் இங்க இச்சுக்கோ பாத்தீங்கன்னா கடைசி அவங்க அம்மா கூட இருந்தால அந்த நாளை யோசிச்சு பார்ப்பான். சோன்னு மலை கொடைய புடிச்சுக்கிட்டு அவங்க அம்மா கூட போகும்போது பையன் கொஞ்சம் முந்திக்கிட்டு முன்னாடி போவான். நல்ல வேலை லாரி ஏத்தி மண்டைய போட்டிருப்பான். ஆனா சட்டுன்னு கிராஸ் பண்ணி போனதுனால சகதி தண்ணி மட்டும் மூஞ்சில வந்து அடிக்கும். நான் வேணா முன்னாடி போறேங்கன்னா நீ என்னைய ஃபாலோ பண்ணுன்னு சொல்லுவாங்க. இல்லமா நீங்க ரெயின் கோட் போடல, நான் தான் போட்டிருக்கேன், நான் தான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும்பா. அவங்க அம்மா நைஸா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அப்படி நீ நடக்கணும்னா டட்சுக்கியை என்னைக்கு பீட் பண்றியோ அன்னைக்கு வேணும்னா நீ அந்த பக்கம் வாக் போ அப்படின்னு ஒண்ணு. சரி ஓகேமா நான் வேணா உங்க கைய பிடிச்சுக்கிட்டு நடக்கட்டுமா, சரி வான்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே கூப்பிடுவாங்க. சோ எப்படி அவங்க அம்மாவும் அவனும் ஜாலியா வாக் போயிட்டு இருக்கும் போது அங்க இருக்க ரிவர் பக்கத்துல ஒரு பொண்ணு இருந்தா. சின்ன பையன்ல இவனுக்கு வந்து அந்த டைம்ல வந்து ஹாலோ இருக்குதா இல்ல மனுஷங்க இருக்காங்களா இல்ல வேற எதுவும் இருக்குதான்னு கரெக்டா சொல்ல முடியல. பார்க்கும்போது ரிவர் கிட்ட ஒரு பொண்ணு தண்ணியில ஊச்சி சாக போகுது. பார்த்தா நம்ம பையன் அப்படியே வேகமா ஓடி போவான். அவனை ஃபாலோ பண்ணிட்டு அவங்க அம்மா ஓடி வருவாங்க. வந்தவன் ஜம்ப் பண்ணி தண்ணிக்குள்ள விழ போற பொண்ணை பிடிப்பான். ஆனா அவனால பிடிக்க முடியல, ஏதோ காத்து மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. நம்ம பயலுக்கு இச்சுக்கோன்னு அவங்க அப்பா தான் பேர் வச்சிருப்பாரு அப்படின்னு அவன் மைண்ட்ல யார முக்கியம்னு நினைச்சிருக்கானோ அவங்கள அவன் ப்ரொடெக்ட் பண்ணணும். இந்த விஷயம் தெரிஞ்சதுல இருந்து அவங்க அம்மாவை அவனுக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும்னு தான் ஆசை. ஆனா அவன் கண்ணை திறந்து பார்க்கும்போது அவங்க அம்மா அவன் கண்ணு முன்னாடியே செத்து கிடப்பாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனா அவனை காப்பாத்த போய் அவங்க அம்மா இப்படி உயிரை விட்டுட்டாங்க. உட்காந்து அழு 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 அழுன்னு கதறி கதறி அழுதுருப்பான். ஆனா அது ஏன் அப்படி இறந்தாங்கிறத தெளிவா சொல்லியிருக்க மாட்டாங்க. இவனை காப்பாத்த போய் இறந்துட்டாங்கன்னு தான் அவன் நினைச்சிட்டு இருக்கான். அவங்க ஃபேமிலியில இருக்க எல்லாத்துக்குமே அவங்க அம்மாவை பிடிக்கும். ஆனா அந்த சந்தோஷம் எங்களை விட்டு போயிருச்சு, இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம்னு சொல்லி முட்டி போட்டு கதறி கதறி அழுவான். சரி இனி இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஹாலோ வந்து அட்டூழியம் பண்ண போதா இல்ல அந்த கருப்பு சொக்கா போட்ட காத்தவராய வந்து அட்டூழியம் பண்ண போறானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டடா.